வந்து SQL டெவலப்பரா எப்படி 30 டேஸ்ல ஆக போறோம்னா பார்க்க போறோம். SQL டெவலப்பர்ன்றவங்க வந்து இப்போ 2024ல வந்து டிமாண்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்க ஃப்ரண்ட் எண்டா இருந்தாலும் சரி, பேக் எண்டா இருந்தாலும் சரி, டேட்டாபேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கனெக்ட் பண்ணி தான் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நீங்க என்னென்ன பண்றீங்க எல்லாமே அதை பத்தி தான் இருக்கு. ஸோ அந்த SQL டெவலப்பரா எப்படி 30 டேஸ்ல ஆகலாம்னு நம்ம பார்க்க போறோம். ட்ரஸ்ட் மீ, நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா you will become a SQL developer in 30 days. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, till end வரைக்கும் மறக்காம பாருங்க. So please get into video. I am Ramya, I am working for a top tech company. So இந்த வீடியோல வந்து who is SQL developer, அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன ரோல்ஸ் இருக்கு, இந்த SQL டெவலப்பர் வந்து எங்கே வந்து இந்த கம்பெனில வந்து ஹையர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் SQL டெவலப்பர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி SQL என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ்னு சொல்வாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ப்ரோக்ராமிங்ல நீங்க படிக்கிறீங்க பாத்தீங்களா, ஜாவா அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஈஸி, லிட்டரலி இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஈஸியா நீங்க கேட்ச் பண்ணிடலாம். SQL ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனில இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட மொத்த டேட்டாவுமே வந்து ஒரு டேட்டாபேஸ்ல தான் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி கம்பெனிஸ் டேட்டா, ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன தேவையான டேட்டாஸ், நீங்க கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸோட டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டேட்டாவோட பேக்கேஜ் வந்து நீங்க உங்க சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் டேட்டா இருக்கு, அந்த ஹியூஜ் டேட்டாவை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, இதை எப்படி வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றது, ஆக்சுவலி இந்த டேட்டாஸ்ல எப்படி கிரியேட் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி ரிட்ரைவ் பண்றதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆக்டிவிட்டிஸ் யார் பார்த்துப்பான்னு பாத்தீங்கன்னா SQL டெவலப்பர்ஸ் தான் பார்த்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க வந்து கூகுள் போறீங்க, கூகுள்ல போயிட்டு நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொபைல் ஃபோன் சர்ச் பண்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, மொபைல் ஃபோன் நான் சர்ச் பண்ணோன்னே இப்போ அமேசான்ல உள்ள அமேசான், பிளிப்கார்ட் என்ன வேணா இருக்கட்டும், அதுல வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணி நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா ஆக்சுவலி பேக்ல என்ன நடக்குது, நீங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து மொபைல் வேணும்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பட் பேக்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த குவரி உங்களுக்கு என்ன வேணும், ஒரு வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி என்ன குவரி நீங்க வேணும்னு சொல்றீங்களோ, என்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்றீங்களோ அந்த ப்ராடக்ட்டை ஃபெச் பண்ணி லிஸ்ட் ஆஃப் வெரைட்டிஸ்ல வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் நீங்க வெரைட்டி சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க மொபைல் ஃபோன் கொடுக்கும்போது உங்களுக்கு மொபைல் ஃபோனோட பிக்சர்ஸ் தான் வருது, கார்னு கொடுத்தீங்கன்னா கார் பிக்சர்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் கூகுளில் போடும்போது உங்களுக்கு அந்த பேக்கெண்ட்ல போயிட்டு அந்த பர்டிகுலர் டேட்டா கரெக்டாக ஃபெச் பண்ணி வருது பார்த்தீங்களா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யார் மெயின்டைன் பண்ணுவா, அந்த டேட்டா எப்படி அங்கே ஸ்டோர் ஆயிருக்கும், அதை எப்படி ரிட்ரைவ் பண்றதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆக்டிவிட்டிஸ் யார் பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா அது SQL டெவலப்பர்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு மொபைல் ஃபோன் வந்து ஒரு 10,000 rupees மொபைல் ஃபோன் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் வந்து டேட்டா வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் நான் அதை வாங்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு 10,000 மொபைல் ஃபோன் சொல்லிட்டு நான் மற்ற வெப்சைட்ஸ் எல்லாம் விசாரிச்சு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு அமேசான்ல போய் பார்க்கும்போது அதே மொபைல், இந்த 10,000 rupees மொபைல் ஃபோன் வந்து எனக்கு ஒரு 50,000 60,000 காட்டுது அப்படின்னா அங்க என்ன மிஸ்டேக்னா டிபில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டிபில வந்து அவ்வளவுதான் ரேட் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வரும்பொழுது அந்த ரேட் வந்து அப்படி காட்டுது. ஸோ அப்போ டேட்டா ஒரு மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய சிக்கல். ஒரு 10,000 மொபைல் ஃபோன் வந்து 60,000 நம்ம வாங்குவோமா? கண்டிப்பா வாங்க மாட்டோம். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபெயில் ஆயிடும். ஃபெயிலியர் மாடல யாருமே அதை வாங்க மாட்டாங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா டேட்டால சேவ் ஆயிருக்கணும். அதை நம்ம பார்க்கும்போது அது நம்ம யூசர்ஸ் பார்க்கும்பொழுது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், அந்த ப்ராடக்ட்டை வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த SQL அப்படின்றது வந்து டேட்டா பேஸ்ன்றது வந்து நாட் ஒன்லி அமேசான், பிளிப்கார்ட் எல்லா கம்பெனிலையுமே எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே எல்லா கிளைண்ட்டுக்குமே தேவையா இருக்கும். ஸோ அது ரொம்ப செக்யூர் அண்ட் ஹேண்டில் பண்ணி மெயின்டைன் பண்றவங்க தான் இந்த SQL டெவலப்பர்ஸ். இந்த SQL டெவலப்பரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸ்பெசிஃபிக்கா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து கம்பேர் டு கம்பெனி வேரி ஆகும். இப்போ நான் அமேசான்ல வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்றது வேரி ஆகும். இதே ஒரு கம்ப்ளீட்டா கிராசரி ஷாப் அப்படின்னா அங்க போயிட்டு வந்து நீங்க மொபைல் ஃபோன் வாங்க முடியாது, கிராசரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதோட டேட்டாபேஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து நீங்க வேற கம்பெனி, விப்ரோ கம்பெனி போறீங்க, இன்ஃபோசிஸ் கம்பெனி போறீங்க, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் போகும்போது அங்கோட டேட்டாபேஸஸ் வேற மாதிரி இருக்கும். எம்ப்ளாய் டீடைல்ஸ் எப்படி இருக்கு, அவங்க பர்டிகுலர் கிளைண்டோட ப்ராஜெக்ட்ஸ் வச்சு டேட்டா மெயின்டைன் பண்றது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனி டு கம்பெனி பிசினஸ் லாஜிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேட்டாஸ் மாறும்பொழுது அந்த டேட்டாவை எப்படி கிரியேட் பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி ரிட்ரைவ் பண்றதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டா யார் பார்ப்பான்னு பாத்தீங்கன்னா SQL டெவலப்பர்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ இது மேஜர் ரோலா இருக்கும். ஸோ இந்த கிரியேஷன் மட்டும் தான் பார்ப்பாங்களான்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துருச்சு, டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுது. இப்போ நான் சொன்ன பாத்தீங்கன்னா டேட்டா மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து அதை செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்பொழுது ஏதாவது டேட்டா கொலாப்ஸ் ஆகும்போது இல்லை டேட்டாவோட பேக்கப் பண்ணும்போது, ஏன்னா டேட்டா பேக்கப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் வேணாம்னு தோணலாம், பட் நாளைக்கு அந்த விஷயம் நமக்கு தேவை. ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இந்த மாதிரியான ஒரு பேக்கப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யார் வந்து ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம SQL டெவலப்பர்ஸ் தான். இது போக வந்து query ஆப்டிமைசேஷனுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய வந்து queries இருந்துச்சு அப்படின்னா அந்த queries எல்லாம் போட்டால் வந்து டிலே ஆகும். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு அமேசானில் போய் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு வருது. ஸோ ஒரு 2 to 5 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களோட டேட்டா ஃபெச் பண்ணி கிடைக்குது அப்படின்னா அது அந்த queries அண்ட் அந்த ஒரு கோடிங் வந்து எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஃபிஷியன்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த SQL டெவலப்பர் ஆகிறதுக்கு எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமாண்ட்ஸ் தான் தேவை. கமாண்ட்ஸ் அண்ட் queries பற்றி நீங்கள் படித்தா போதும். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எப்படி வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறது, எப்படி இன்சர்ட் யூஸ் பண்ணுறது, எப்படி செலக்ட் query யூஸ் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் காலம் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் ரோவை எப்படி ஆட் பண்ணுறது, ஆல்ரெடி டேட்டாஸ் இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா டேட்டா ஆட் பண்ண போகிறேன், இல்லை இருக்கிற டேட்டாவை நான் டிலீட் பண்ண போகிறேன், இந்த மாதிரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆக்சுவல் டேட்டா கூட ஒர்க் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஒரு ஆட் ஆன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்குறீங்க, அதாவது ஒரு பைத்தானாக இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், PHP எதுனாலும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேக் எண்ட் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் எண்டாக இருக்கட்டும், பேக் எண்டாக இருக்கட்டும், எல்லாமே டேட்டா பேஸ் கூட ரிலேட் பண்ணி ஒர்க் ஆகும். இப்போ நான் ஃபுல் ஸ்டாக் பற்றி பேசும்போதுமே நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் டேட்டா பேஸ் தனி ஒரு பார்ட்டாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ டேட்டா பேசுறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் பேக்கெண்ட் நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கோடில் நீங்கள் எப்படி டேட்டா தான் இன்க்ளூட் பண்ணுறீங்க, எப்படி டேட்டா கனெக்ட் பண்ணுறீங்க, அது மூலமாக எப்படி சர்வர் சைடில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறது பெரிய ஒரு ப்ளஸ். இந்த SQL நீங்க வேரியஸ் டேட்டா பேசஸ் கத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Oracle கத்துக்கலாம், MySQL கத்துக்கலாம், PostgreSQL கத்துக்கலாம், PLSQL கத்துக்கலாம், IBM பத்தி கத்துக்கலாம். ஸோ இந்த SQLலயே வந்து SQL Lite கத்துக்கலாம். நிறைய வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா பேசஸ் இருக்கு. SQL இருக்கு, NoSQL இருக்கு. NoSQL இருக்கு MongoDB, அது ஒரு தனியாக டெவலப்பர் ஆகலாம். ஸோ இது வந்து நீங்க SQL தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைக்காதீங்க. இது ஒரு வைட் வெரைட்டிஸ் இருக்கு, வைட் வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா பேசஸ் இருக்கு, ரோல்ஸ் இருக்கு. இதுல வந்து SQL டெவலப்பர் ஒர்க் பண்ணுவாங்க, DBக்கு தனியா ஒர்க் பண்ணுவாங்க, ETL டெவலப்பர்ஸ் இருக்காங்க, Kafka டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் திஸ் திங், இட்ஸ் கம்ப்ளீட் ஓஷன் மாதிரி. நீங்க இதுல லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்க அப்புறம் நிறைய விஷயம் கத்துப்பீங்க. உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. இதோட ஆவரேஜ் சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியால ஒரு ஃப்ரெஷருக்காக எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 4 to 5 LP வரைக்குமே அஃபோர்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து SQL டெவலப்பருக்கு டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் LinkedInல போட்டு SQL டெவலப்பர்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1000+ ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ போய் சர்ச் பண்ணி பாருங்க, அவ்வளோ ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ SQL டெவலப்பருக்கு நம்ம 2024 டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஹவ் டு பிகம் SQL டெவலப்பர் இப்போ கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பதிலாக ஃபாஸ்ட் விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். படிக்கிறது மட்டும் போகாம அதை எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து ஏதாவது சர்டிஃபிகேஷன் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மைக்ரோசாஃப்ட்ல இருந்து சர்டிஃபிகேஷன், அது ஒரு ஆரக்கிள்ல இருந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் வைக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட். அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன், எக்ஸல் சர்டிஃபிகேஷன் வாங்கும்பொழுது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும் நம்ம ஜாப் அப்ளை பண்ணும்போது. தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கணும். அது வந்து நீங்க நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது, அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ராஜெக்ட் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாப் அப்ளை பண்றதா. இப்போ எல்லாமே நீங்க முடிச்சிட்டீங்க, அடுத்து ஜாப் அப்ளை பண்ண தான் போறீங்க. ஸோ நீங்க ஜாப் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எங்க போய் அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா நீங்க வந்து கூகுள்ல போட்டாவே வந்து உங்களுக்கு SQL டெவலப்பர் நிறைய ரோல்ஸ் இருக்கும். அங்க போய் கெரியர் பேஜ் நீங்க அப்ளை பண்ணலாம், LinkedInல போய் அப்ளை பண்ணலாம், இதுல அப்ளை பண்ணலாம், அண்ட் Indeedலயும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் போர்ட்டல்ஸ் இருக்கு, வெரைட்டிஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நீங்க எங்க வேணா அப்ளை பண்ணலாம், நிறைய டிமாண்ட்ஸும் இருக்கு. இந்த SQL ரோட்மேப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவையோ எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஜாவா டெவலப்பர், பைத்தன் டெவலப்பர் டிமாண்ட் இருக்கும், SQL டெவலப்பருக்கு டிமாண்ட் இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு பெரிய ஆன்சர் இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு டெக் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. Until then, bye bye.